நான் தான் உங்க கிப்சன் பேசுகிறேன். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், ட்ரேடிங்கில பேசிவா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட விஐபி சேனலை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா சர்வீசஸுமே கிடச்சிரும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஒரு 4 ஹவரில். ஸோ ஓவரால் டே கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போய் ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ இப்போ 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கிளியராக நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் சேனல் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணணும். ஸோ மார்க்கெட் அடுத்தடுத்து இந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். நம்மளோட முதல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2350. ஸோ லாஸ்ட் வீக் இந்த ஜோனை பிரேக் பண்ணி தான் மேலே போச்சு. ஸோ இது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். கிளியராக அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் அடுத்தபடி நமக்கு இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து மைனராக 2320. ஏன்னா லாஸ்ட் வீக் இங்கேயே ஒரு பிரேக் கொடுத்துருந்துச்சு. ஸோ எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கோ அதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கும் கீழே போகும்போது நம்ம 2310 அப்படிங்கிறது நம்மளோட மூணாவது சப்போர்ட் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஹையான 2370 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து 2390 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி அகெயின் இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணும், அப்படி ஃபால் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகி இந்த இடத்துல வார் இஷ்யூஸ் எதுவும் வரும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் கொடுத்து மேலே போய் அப்படியே ஒரு ஹையர் ஹையாக போயிடும். ஸோ இப்போ வந்து வார் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு அந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயோ இடையிலே தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுத்துடலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் செல் தான் ஆகும். அதோட ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிற 2376லேருந்து 2380 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2346. இது வந்து 1:1 அப்படிங்கிற ரேஷியோ கூட வச்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் எப்போ 2365 போகுது அப்போ செல் எடுத்து டார்கெட் ப்ரைஸை ஒரு 200 பிப்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 150 பிப்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து 1:1.5 அப்படிங்கிற ரேஷியோவில் கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு வந்து மேண்டேட்ரி இல்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் எப்போ நம்ம கிளியராக இந்த ஜோன் வருதோ 2345 அப்படிங்கிற ஜோன் எப்போ வருதோ அப்போ வந்து கிளியராக நம்ம வந்து ஒரு பை போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லாங் எடுத்துக்கலாம், ஒரு பை கால். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா லோவராக நம்ம வந்து 2330 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து 2372 அப்படிங்கிறது முதல் டார்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகி ஒரு ஹை போகும். இது வந்து முதல் பாசிபிலிட்டிஸ். அண்ட் தென் மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல் காரணமாக இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் ஓவே பண்ணியிருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனையும் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகும். அது கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஓவே பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணும் இந்த ஏரியாவை, ரீடெஸ்ட். ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆகும். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஏன் ஒரு புல்லிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேஜராக இருக்கிற சப்போர்ட் ஜோன் இதுதான். ஸோ 2350 அப்படிங்கிறது நம்மளோட மேஜரான சப்போர்ட் ஜோன். ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஓபே ட்ரெண்ட் லைன் ஓபே சப்போர்ட். ஸோ இந்த ரீசனால் தான் மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகும். அட் த சேம் டைம் நம்ம இண்டிகேட்டர் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு கிளியராக ஒரு பை கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் கிளியராக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு சொக்கஸ்டிகேட்டடும் சரி ஆர்எஸ்ஐயும் சரி நம்ம கிளியராக ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோசிங் ஆகுது அப்படின்னா அதோட ஹையை நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து கண்டிப்பாக டச் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குதா, ஸோ இங்கே இருக்கும்போது மார்க்கெட் ஒரு நல்லா ஒரு ஃபால் ஆகி ஒரு பையிங் ப்ரெஷருக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ வந்து இப்போ வந்து 58 55 இருக்குது. ஸோ அதுவுமே மேலே வந்து ஒரு பையிங்க்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் எப்போ நம்மளோட சப்போர்ட்
2350 வருதோ, இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே மார்க்கெட் ஹையா போய் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும். ஸோ அதனால தான் கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய முறை நிறைய ட்ரேட்ஸில் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். 4 ஹவர் அதனால தான் சொல்கிறேன் கோல்டு வந்து இந்த ஜோனுக்கு வந்ததுமே கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ புல்லிஷ் ஆகுது காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கிளியரான நம்மளோட சப்போர்ட் அப்ளை பண்ணும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் கொடுத்தா ஒரு ஹை டார்கெட்டாக நமக்கு எங்கே வரைக்கும் போகணும், 2393 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகணும் கரெக்டாக. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து அதோட ஸ்விங் ஹையான 2400 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகணும். இந்த இடத்துக்கு வரைக்கும் போகணும். மார்க்கெட் ஏன் இந்த இடத்துக்கு வரைக்கும் போகலை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ஒபே ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால மார்க்கெட் அந்தளவுக்கு ஹையாக போகலை. ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ வந்து கிளியராக நமக்கு வந்து 2345 50 வருதோ அப்போ கண்டிப்பாக ஒரு பை எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 2327 அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து முதல் ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அடுத்த ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து எப்போ மார்க்கெட் வந்து 2374 அப்படிங்கிற ஜோன் போகுதோ அங்கேருந்து கிளியராக நமக்கு ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துலேருந்து ஒரு ஷார்ட் ஆகி நம்ம டார்கெட் ப்ரைஸ் ஒன்றா நமக்கு 2346 லேட்டராக 2325 அதுக்கப்புறம் 2300 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2392 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ஸோ இது வந்து முழுக்க வந்து டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும் அப்படிங்கிற ஒரே பட்சத்தில் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணிச்சுன்னா ஃபாலு, அப்படி இல்லை அப்படின்னா கிளியராக மார்க்கெட் வந்து பை ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பிரேக்கிங் ஏரியா. எதனால் பிரேக்கிங் ஏரியா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிரேக்கிங் ஏரியா ஸோ இஸ்ரேல் காசா வார் வந்து ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது வார் டிக்ளேர் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹியூஜர் பம்ப் ஆகிடும். இஃப் வார் டிக்ளேர்னா வார் வந்தால் மட்டும் கிடையாது. ஸோ ஏதாவது சீஸ்ஃபயர் கேன்சல் பண்ணிவிட்டு பாம் ஏதாவது பிளாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளை ஆயிரும். கோல்டு வில் ஃப்ளை. ஸோ இப்போ வார் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் அப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். மார்க்கெட் அப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுக்கும் கரெக்டாக. ப்ரொஜெக்ஷனை போட்டு காமிக்கணும் லாங்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் கொடுக்கும். பிரேக் கொடுத்து டார்கெட் ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்கிற நமக்கு 2430 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா வெறும் லோவாக நமக்கு 2360 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்கும். இன்கேஸ் வார் டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா. ஸோ வார் டிக்ளேர் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணி கிளியராக நமக்கு வந்து ஒரு ஃபாலோ ஆகிடும். ஸோ அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இப்போ வந்து முழுக்க வந்து மார்க்கெட் என்ன ஆகும் டீட்டெயிலாக பார்க்குறேன். ஒரு பாத்வே போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் ஹை ஆகி ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகாத பட்சத்தில் மார்க்கெட் அது எகைன் சேம் ப்ரொஜெக்ஷன் தான். இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு ஹை போயிட்டு வார் டிக்ளேர் ஆனதும் இங்கேருந்து அப்படியே ஒரு ஹை போயிடும். ஸோ இதுதான் நம்மளோட பாசிபிள் அவுட்கம். வார் டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லா கடன்னு ஃப்ளை ஆகிடும். ஸோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வார் டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஜோன் வரைக்கும் இருக்கும். ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 2380, ஸோ லோவாக பார்த்தோம் அப்படின்னா 2346 அப்படிங்கிற ஜோன் தான் வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட் வந்து பேஜ் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து நம்ம டிஎக்ஸை கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இதை நம்ம டிஎக்ஸை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் சேம் தான். பிரேக் அவுட் பண்ண ஜோனை டச் பண்ணிட்டு ரீடச் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ அகெயின் இந்த வாரம் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு பேரி செட்டப் விழுந்திருக்கிறதுனால
இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகும்போது கோல்டு வந்து நமக்கு 2380 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். இங்க நம்மளோட சப்போர்ட் அபோவ் பண்ணி மேல போகும்போது, கோல்டு வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் மாரி 2330லேருந்து 2300 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அதில வந்து எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ நியூஸஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில போய்க்கோங்க. ஸோ அதில வந்து எல்லா அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ எந்தெந்த டைமில் நியூஸஸ் வருது, எந்தெந்த டைம்ஸில் டேட்டாஸ்லாம் வருது அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா குடுத்துருப்பேன். இதில பார்த்தோம் அப்படின்னா, அப்கமிங் டேஸில நமக்கு வந்து மண்டே நியூஸஸ் இல்ல, டியூஸ்டே நியூஸ் இருக்கு, வெட்னஸ்டே நியூஸ் இருக்கு, தர்ஸ்டே நியூஸ் ஆல்மோஸ்ட் அந்த வாரம் ஃபுல்லுமே நமக்கு பரவலான நியூஸஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த நியூஸஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நியூஸஸோட எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல போயிட்டு நமக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்ன நியூஸ் வந்து எப்படி எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சீரியஸ் வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ மேல டாப்ல அதோட லிங்க்குமே குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஃபாரெக்ஸ் நியூஸஸ் பத்தி டீட்டெயில்டா என்னென்ன ஹேப்பனிங் ஆகும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா பார்த்துக்கலாம். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையா வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, மறக்காம அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னா நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு அனலைசிஸ்ல உங்களே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருப்சன். நன்றி, வணக்கம்.